ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. யூடியூப்பில் வீடியோ வந்து 3 மந்த்ஸ் மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு டைம் சுத்தமாக இல்லை. பாப்பாவையும் மேனேஜ் பண்ணிவிட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு என்னால் வந்து வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஹோப்ஃபுல்லி இனிமேல் வீக்லி ஒன்ஸாவது போட நான் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்திக்கு நாங்கள் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணோம் யூஏஇயில் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் நாளே நான் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பா தூங்கும்போதே நம்ம எல்லா வேலையும் செஞ்சால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு கடகடன்னு எல்லா ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இத்தனை வருஷத்தில் நாங்கள் வந்து வீட்டில் வந்து பிள்ளையார் வச்சு கும்பிட்டதே கிடையாது. இந்த வருஷம் என்னமோ சரி கும்பிடலாம், நாம்பளும் வீட்டில் வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி மனசில் எனக்கும் தோணுச்சு, அவருக்கும் தோணுனதுனால சரி பாப்பாவும் இங்கே இருக்கா, நம்ம ஊரில் இருந்தோம் அப்படின்னா எல்லா ஃபெஸ்டிவல்ஸும் பாப்பாவுக்கு கூப்பிட்டு போய் காமிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிறனால நாம் இங்கே செஞ்சால் தான் அவளுக்கும் வந்து அது புரியும், தெரியும். இப்போ இருந்தே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து அவளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் நம்மளோட கல்ச்சர்ஸ் எல்லாமே. அதனால் சரி நம்ம வீட்டிலையே இன்றைக்கி வந்து இந்த வருஷம் வந்து ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் டிசைட் பண்ணோம். வெறும் பிள்ளையார் மட்டும் வச்சு கும்பிட்டா எனக்கு வந்து ஒரு மனசு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. எனக்கு வந்து கிராஃப்ட் ஒர்க் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய நாள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். கிராஃப்ட் ஒர்க் பண்ணி இப்போது 2 இயர்ஸ் ஆயிருக்கும். நான் கிராஃப்ட் பண்ணுறதே விட்டுட்டேன். எப்போ மேரேஜ் ஆச்சோ அப்போலேருந்து பண்ணுறதே இல்லை. ஏன்னா டைமும் இல்லை. அதனால் சரி இப்போ வந்து இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சாமிக்கு வந்து ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே வந்து ஒன்றா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விநாயகர் சதுர்த்திக்கு முந்தல் நாளே வந்து நாங்கள் போய் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். சாமிக்கு பூ, பழம், அதுக்கப்புறமா வந்து வெத்தலைப்பாக்கு இது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. நான் வந்து டே டு டே போயிருந்தேன். வீடியோ ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருந்தேன், இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்து பிளாஸ்டிக் ஃப்ளார் வந்து வாங்கினேன், ரெட் கலர். சரி அதை பார்த்ததுக்கப்புறம் தான் கிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ட்போர்ட்லாம் இருந்தது வீட்டில், எதையோ வச்சு மேனேஜ் பண்ணி அவருக்கு வந்து அழகாக வந்து டெக்கரேட் பண்ணிட்டேன் என்னால் முடிஞ்சது. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி காலையில் 6:30க்கு எழுந்திரிச்சாச்சு. வீட்லேயே நான் வந்து செய்யணும்னு சொல்லி ஃபஸ்ட்டே மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால் வந்து காலைல எழுந்திரிச்சோடனே பொங்கல், அதுக்கப்புறமா வந்து கொழுக்கட்டை, சுண்டல் வீட்லேயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொழுக்கட்டை வந்து நான் செஞ்சதே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்திருந்தது. எனக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே வந்து ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் வந்து விநாயகர் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்கக்கிட்ட எல்லாத்துக்கிட்டேயும் வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணி சாமி சிலையை வந்து 3 நாள் வச்சுருப்பாங்க. 3 நாளுமே வந்து பூஜை நடக்கும். வந்து எல்லா பலகாரமும் தருவாங்க. பொங்கல், வெரைட்டி ரைஸ் இது எல்லாமே கொடுப்பாங்க. சாமி போய் கும்பிட்டுட்டு அந்த பிரசாதம் வந்து வாங்கிட்டு வருவோம். நிறைய கேம்ஸ் வைப்பாங்க. இதுதான் வந்து இப்படி தான் நாங்கள் வந்து இயர்லி வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த இயர் வந்து எனக்கு வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பீஸ்ஃபுல்லாக இருந்தது. நானே ஒவ்வொன்றா பார்த்து அவருக்கு செஞ்சு காலைல எழுந்திரிச்சோடனே குளிச்சுட்டு எல்லாமே பண்ணும்போது ஒரு தனி ஃபீல் கிடச்சிது எனக்கு. உங்கள் வீட்டு சைட்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் ஊர் சைட்லாம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. கொழுக்கட்டை மாவு வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதில் உப்பும் அப்புறமா வார்ம் வாட்டர் வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி ஒயிட் கலர்லேயே செய்ய வேண்டாம், வேறு ஏதாவது கலரில் வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணேன். சரியா என்கிட்ட வந்து ரோஸ் எசன்ஸ் இருந்தது, அதையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி ஒயிட் அண்ட் பிங்க்கில் வந்து 2 காம்பினேஷனில் வந்து செஞ்சுருந்தேன். கொழுக்கட்டை பூரணம் வந்து நான் தேங்காய் போட்டு தான் வந்து பூரணம் செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்தது. அது நார்மலாக சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்தது, கொழுக்கட்டைக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ணி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்தது. பொங்கல் இந்த டைம் செம்மையாக வந்துருந்தது. எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்தளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்தது பொங்கல். குக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாரீலாம் கட்டி ரெடியாகி சாமிக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாமிக்காக செஞ்சது எல்லாமே 1 பை 1 எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெய்வேத்தியம்காக தனியாக வந்து சாமிக்காகவே வந்து கப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டே டு டே அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். அது எல்லாமே எடுத்து வச்சு சாமிக்காக வந்து படைக்க ஆரம்பித்தாச்சு.
அன்றைக்கி டேவே வந்து ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக போனது. நான் நினச்ச மாதிரியே இருந்தது. அன்றைக்கி டே வந்து சாமிக்காக ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சு அது சாமிக்கு படைச்சிட்டு நாமளும் அதை வந்து சாப்பிடும்போது ஒரு தனி ஃபீல் தான். இனிமேல் வந்து இயர்லி இதே மாதிரி செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா பாப்பாக்காகவே மெயினாக பாப்பாவுக்கு எல்லாமே நம்ம வந்து நம்மளோட கல்ச்சர்ஸ் எல்லாமே வந்து சொல்லி தரணும். அதனால தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன்ட். பாய்.